உண்மை சைவரா போலி சைவரா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் உண்மை சைவரா இல்லை போலி சைவரா அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்க போகிறோம். அது என்னங்க உண்மை சைவர் போலி சைவர் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது தெரியுது. இப்போ சைவம்னாலே ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சைவங்க, நான் வெங்காயம் கூட சாப்பிட்றதில்ல, பூண்டு கூட சேர்த்துக்கிறதில்ல, சுத்த சைவம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சாப்பாட்டை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சைவம்ங்கிறது சாப்பாடு இல்லைங்க. இப்போ சீனம் கூட தான் சைவம் சாப்பிட்றான், அதனால் அவன் என்ன சைவனா? இல்லைங்களா? இப்போது ஆடு சில சில விலங்குகள் கூட வெறும் சைவத்தை தான் சாப்பிடுது. அப்போ அதெல்லாம் சைவ சமயத்தை சார்ந்ததா? அப்போ சைவ சமயத்தை சார்ந்தவர்கள்னால் யாருன்னு கேட்டிங்க, சிவனை முழுமுதற் பரம்பொருளாக கொண்டவர்கள். விநாயகன், முருகன், அம்மை இவங்களெல்லாம் சிவத்தினுடைய பிற வடிவங்களாக வழிபடுகின்றவர்கள். அப்படிங்கிறவர்களை தான் நாம் சைவர்கள் என்று சொல்கிறோம். சைவ நெறியை பின்பற்றுகின்றவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நாம் வெறும் பெயரளவில் தான் சைவ சமயத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோமா, இல்லை சைவ சமயத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டியவற்றை தெரிந்து வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோமா அப்படிங்கிறது தான். இப்போ வெறும் நாம் பெயரளவில் தான் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா அதை போலி சைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் உண்மை சைவரா போலி சைவரா அப்படின்னு சொன்னால், நாம் உள்ளபடியே ஒரு சைவ நெறியில் நிற்கிறோம்னு சொன்னால் நமக்கு அடிப்படையாக 3 செய்திகள் தெரியணுமா. என்ன செய்தி தெரியணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று, நமக்கு வழிபடு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சிவநெறியில் நிற்கின்றோம், சிவபெருமானை முழுமுதற் பரம்பொருளாக கொள்கின்றோம் சொல்லிட்டோம். அதை சார்ந்து நமக்கு 3 அடிப்படைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா உண்மை சைவராக இருக்கிறதுக்கு. ஒன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வழிபடுகின்ற கடவுளை முறையாக வழிபடுவதற்கு, மரபு சார்ந்து இல்லை, மரபு வழிபாடு இல்லை, மெய்யல் அடிப்படையில் முறையாக வழிபடுகின்ற முறை தெரிகின்றதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்கன்னா தோத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறைவனை எப்படி தோத்தரித்தல் அல்லது வழிபடுதல், பாடுதல், வழிபாட்டு முறைகளை அறிந்து வைத்திருத்தல், அவற்றை தோத்திரம் என்று சொல்கிறார். அது வழிபடும் முறை. 2வது சாத்திரம் என்று சொல்கின்றார்கள். அந்த சமயத்தை பற்றிய தத்துவ உண்மைகள், மெய்யல் உண்மைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றதா அப்படின்னு 2வது கேட்குறாங்க. அதை பற்றி ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 3வது, இந்த சைவ நெறி சொல்கின்ற அல்லது நீங்கள் பின்பற்றுகின்ற இந்த சைவ நெறி சொல்கின்ற வழிபாட்டு நெறியை பின்பற்றி, அந்த வழிபாட்டு நெறியை சார்ந்திருக்கின்ற அல்லது சைவ நெறியை சார்ந்திருக்கின்ற மெய்யியல் கோட்பாடுகளை பின்பற்றி, தத்துவங்களை பின்பற்றி அடைந்தவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிகிறதா? அதை சரித்திரம் என்று சொல்கின்றார். அப்போ தோத்திரம், சாத்திரம், சரித்திரம் என்கின்ற 3 நிலைகள் உங்களுக்கு தெரிகின்றதா? வழிபடும் முறை, அந்த சமயத்தினுடைய மெய்யியல் கோட்பாடு, அடுத்து இதை 2ஐயும் கடைபிடித்து இறைவன் திருவிடியை அடைந்த அடியார்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இது 3ம் தெரிந்தால்தான் நாம் போலி சைவர் இல்லாமல் உண்மை சைவர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது இதை 3ம் எங்கு இருக்கின்றது, எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு அருமையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ம் இருக்கக்கூடிய ஓரிடமாக இருப்பது நமக்கு திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த தோத்திரங்கள் வடிவிலே இருப்பது திருமுறைகள். இந்த 12 திருமுறைகளை 27 ஆசிரியர்கள் பாடியிருக்காங்க. இவங்க எல்லாம் சிவ அறிவு பெற்றவர்கள், இறைவனால் ஆட்கொள்ள பெற்று நமக்கு இந்த தோத்திரம், சாத்திரம், சரித்திரம் இவை 3ஐயும் 12 திருமுறைகளில் 18,000 பாடல்களுக்கு மேலே இவற்றை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு திருமுறையே சைவ நெறி கருவூலம் என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா சைவ நெறி இருக்கின்றதே, நாம் முதல்ல சொன்னோமே, நாம் உண்மை சைவர்களா அப்படின்னு நாம் சிந்திக்கின்ற போது இந்த 12 திருமுறைகளை எடுத்து படித்தால் அதிலே நமக்கு இந்த தோத்திரம், சாத்திரம், சரித்திரம் என்கின்ற எல்லாம் அடங்கி இருக்கின்ற நிலை இருக்கின்றது. அதனால் சைவ நெறிக்கு இந்த திருமுறைகள் தான் கருவூலம் என்று சொல்கின்றார். கருவூலம்னு சொன்னால்
அங்கிருந்து தான் எல்லாவற்றையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இப்போ சைவ நெறி என்று சொன்னால் ஆகமங்கள் என்று சொல்கின்றார்களே, சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள்னு சொல்கிறாங்களே, அவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமுறைகளில் இருந்து தான் நமக்கு 14 மெய்கண்ட சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த காணொளிகளில். அதற்கு மேலே நமக்கு ஆகமங்கள் என்று சொல்லக்கூடியவை இந்த திருமுறைகளுக்குள்ளே தான் 10ஆம் திருமுறையாக திருமந்திரமாக இருக்கின்றது. இப்போது நமக்கு சைவர்களுக்கு ஆகமங்கள் என்று சொல்லுவார்கள், வைதிகர்களுக்கு வேதங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ சைவர்களுக்கு இருக்கின்ற ஆகமங்கள் 28 இருந்தன அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார். ஒரு காலத்தில் தமிழில் இருந்தது, பிறகு அழிந்து போனது, பிறகு இறைவன் தன்னை நன்றாக படைத்தார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லி, நான் நன்றாகும்படியாக இறைவன் என்னை படைத்து என்னை தமிழில் ஆகமங்களை உரைக்க செய்தான் பெருமான் என்று திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் குறிப்பிடுகின்றார், அவருடைய வரலாற்று பகுதியிலே குறிப்பிடுகின்றார். அப்போது வடமொழியில் இப்போ இருக்கக்கூடிய 28 ஆகமங்கள் முன்பொரு காலத்தில் தமிழில் இருந்தன என்று சொல்கின்றார்கள். பிறகு அந்த 28 ஆகமங்களும் வடமொழிக்கு மாற்றப்பட்டு வடமொழியிலும் இன்றைக்கு 28 ஆகமங்களும் முழுமையாக கிடைக்கப்பெறாமல் ஒரு சில ஆகமங்கள் வடமொழியில் இருக்கின்ற ஆகமங்களை சொல்லி அவற்றிலே பிற ஆகமங்களை குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்போது அப்படி குறிப்பிட்ட சில ஆகமங்கள் இருந்தாலும் கூட அந்த ஆகமங்கள் வடமொழியில் இன்று இருக்கின்றன, அதை நம் போன்றவர்கள் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம வடமொழி தெரியாது இல்லைங்களா. வடமொழியை உச்சரிப்பதற்கும் படிப்பதற்கும் அதனுடைய இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கும் என்று 6 அங்கங்கள் என்று வேதத்திலே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்த 6 அங்கங்கள் எப்படி சமஸ்கிருத மொழியை உச்சரிக்க வேண்டும், அதனுடைய இலக்கணம் என்ன, எப்படி சந்தி பிரிக்க வேண்டும், அதை சொல்லுகின்ற போது எந்த சந்த அடிப்படையில் சொல்ல வேண்டும், இப்படியெல்லாம் விதிமுறைகள் இருக்கின்றன. அப்போ நமக்கு அது தெரியல. இப்போ அதனால் நாம் வடமொழியில் இருக்கின்ற ஆகமங்களை படித்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. அதற்காகத்தான் இறைவன் திருமூலரை அனுப்பி தமிழில் 9 ஆகமங்களை 9 தந்திரங்களாக 3000 பாடல்களை அருளி இருக்கின்றார். அப்போ இந்த ஆகமங்கள் என்ன சொல்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை எப்படி வழிபடுவது, மெய்யல் கோட்பாடு எப்படி இருக்கின்றது, கோயில்கள் எப்படி கட்டுவது போன்ற செய்திகளை எல்லாம் ஆகமங்கள் சொல்கின்றன. எனவே இந்த ஆகம செய்தியையும் இறைவனை எப்படி வழிபடுவது என்கின்ற வழிபாட்டு செய்தியையும் அடுத்து இதை அடைந்தவருடைய வரலாற்றை 12ஆம் திருமுறையாகவும் திருமுறை நமக்கு கொடுக்கின்றது. அப்போது இந்த 12 திருமுறைகளை 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். அதில் தோத்திரம் வழிபடு முறை இருக்கின்றது. அடுத்து ஆகம செய்திய மெய்யல் கூறுகள் 10ஆம் திருமுறையான திருமந்திரத்தில் இருக்கின்றது. அடுத்து பெரிய புராணம் என்கின்ற 12ஆம் திருமுறை இறைவனை அடைந்த, வாழ்ந்து காட்டி அடைந்த 63 நாயன்மாருடைய வரலாற்றை கொண்டிருக்கின்றது. எனவே அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த திருமுறையே சைவ நெறி கருவூலம்ன்றாங்க. அப்போ இந்த திருமுறையை நாம் படிக்கலைன்னா நாம் உண்மை சைவர்களாக இருக்க முடியாது, போலி சைவர்களாகத்தான் பேரளவில் தான் நம்ம சைவர்கள்னு சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர, நாம் சும்மா தெரிந்தது போல் நடித்து கொண்டு வாழலாமே தவிர, சைவ நெறியை நன்றாக புரிந்து கொண்டது போல இருக்கலாமே தவிர, சைவ நெறியை சைவ நோக்கிலே, சைவ முறையிலே, சைவ கொள்கைப்படி, சைவ மெய்யல் படி, சைவ வழிபாட்டு முறைப்படி தெரிந்து வைக்காமலேயே நாம் வாழ்ந்து சைவர்களாய் வாழ்ந்து விட்டோம் என்கின்ற நினைப்பிலே நாம் நம்முடைய காலத்தை முடிச்சு விடுவோம்னா நாம் போலி சைவராகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இந்த அளவிலே இனிமேலாவது இந்த திருமுறையை வெறும் இறப்பில் பாடுறது, இடைவேளைக்காக பாடுறதுங்கிறதுலாம் இல்லாமல் அதுதான் சைவ நெறி கருவூலம், அதை கண்டிப்பாக ஒவ்வொரு சைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.